ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம நியூ போஸ்ட் போடுறதுக்கு எப்படி நம்மளோட ஃபோட்டோவை ஒன் கிளிக்கில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூட இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சால் ஒன் கிளிக்கில் நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு தான் கொண்டு வரும். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே நல்லா ஸ்வைப் பண்ணுங்கள். இப்போது நான் ஃபஸ்ட்டு காட்டின ப்ரிவியூவில் 4 ஃபோட்டோவுமே இதில் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? ஸ்டோரி 5 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்டோரி 5 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் ஸ்டோரி 5 இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன், அதை இருத்தி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் இமேஜ் வித் கூகுள் லென்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக அலைட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு போயிடும். அப்படி இல்லைன்னா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, டவுன்லோடு அப்படின்னு, டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களை அலைட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு போயிடும். கொண்டு போனதுக்கப்புறம் இம்போர்ட் அப்படின்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கண்டினியூ டு டைம்லைன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே வந்துடும், சரிங்களா? இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டைம்லைனை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த டைம்லைனில் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் கலர் ஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ அதில் என்னோடய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே 2வது ஃபோட்டோ பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அதே மாதிரி தான் எடிட் குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டைம்லைனை மூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கலர் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் சதுரமாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ கரெக்டாக அந்த டைம்லைனில் அதுக்கேற்றப்பில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் மேலே தெரியும் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு. நீங்கள் கரெக்டாக மறுபடியும் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ 2ஆக இருந்துச்சுன்னா அதே மாதிரி எடிட் குரூப்பில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ கரெக்டாக டைம்லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை பார்த்தீங்களா புள்ளியாக, அதை வந்து இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோட்டோவை இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி தான் கீழே உள்ள ஃபோட்டோவும் ஃபோட்டோ 3ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணி எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி டைம்லைனை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கலர் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பேக் வந்துக்கோங்க. ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றப்பல செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் நியூ போஸ்ட்டுங்கிறது வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க, இல்லை வேறு மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. நான் திரிசாங்கிறதுக்கு பதிலாக நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டது என்னோடய நேமை. உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நேமை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, டேட் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓகே, உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எந்த பிஎன்ஜியில் வேணுமோ பிஎன்ஜி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை சேவ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி 5 சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் கியூஆர் கோட் இருக்குது அப்படின்னா டவுன்லோட் ப்ராஜெக்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக லைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் கேட்கும், இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ டு டைம்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதில் மாஸ்க் 5 அப்படின்னு கொடுத்தீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் எடிட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் வந்துடும். இதில் ஃபோட்டோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இந்த டைம்லைனை மூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதில் இந்த இருக்கிற ஃபோட்டோவை இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஸ்டார் மாதிரி கொடுத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதில் என்னோடய ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவை கை வச்சு கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. அதே மாதிரி மாஸ்க் 4, 5 அப்படின்னு கொடுத்தீங்களா, அப்படி ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டைம்லைன் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. அதில் இருக்கிற மாதிரி தான் மறுபடியும் எடிட் குரூப்பில் போய்ட்டு டைம்லைன் லைட்டை மூவ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கலர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்டாருங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவை ஒவ்வொன்றும் கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஃபோட்டோ இருக்கிற இடத்துல அந்த ஃப்ரேமில் பத்தலைனா 2 ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஃபோட்டோவை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இருக்க ஃபோட்டோ பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் அப்படிங்கிற ஆப்ஷன், கலர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். உங்களோட ஃபோட்டோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்தாச்சு. ஆட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோட்டோலாம் செட் பண்ணதுக்கப்புறம்
ரைட் ஹேண்ட் சைடில் மேலே இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி அப்படின்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள்.